பழம்பெரும் சங்ககாலத்தில் குமரன் எனும் தெய்வம் 6 முகங்களுடன் 6 நிலைகளில் விளங்கும் சக்தியுடன் உலகில் தோன்றினார். முருகனின் புகழை பாடும் புனித இடங்களில் ஓதிமலைக்கும் தனித்தன்மை உண்டு. இந்த மலைத்தலம் இயற்கை அழகில் மிக்கது. மலைகள் சூழ பசுமையான காடுகள், புனித தண்ணீர் ஊற்றுகள், ஆனந்தமான பறவைகள் என ஒரு தெய்வீக நிலம். மிக பழமையான காலத்தில் திருவண்ணாமலையைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பல சித்தர்கள் தவம் செய்தனர். அவர்களில் ஓதிசித்தர் என்ற பெருமகன் மிகவும் பக்தியுடன் பரம சிவனின் தெய்வீக குமாரனே எனக்கு அருள் தர வேண்டும் என்று தவம் செய்தார். பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்ததால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியர் மகிழ்ந்து அவருக்கு அருள் தந்தனர். சிவபெருமான் கூறினார், ஓதி, உன் பக்தி எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. எங்கள் குமாரன் முருகன் உன் மனதில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து உனக்கு ஞானம் அருளுவார். அவர் நீ தவம் செய்த இந்த மலைமேல் வந்து நிற்பார். அந்த நாள் முதல் இந்த மலைக்கு ஓதிமலை என்ற புகழ் உண்டாகும். இதை கேட்ட ஓதிசித்தர் மகிழ்ச்சியடைந்து மேலும் தீவிரமாக பக்தியில் ஆழ்ந்தார். அந்த நாளில் வானம் திடீரென்று பொன்னான மேகங்களால் நிரம்பியது. தூரத்தில் மேகங்கள் பிளந்து பொன்னிற கதிர்களை வீசி வந்தன. ஒரு மயில் பச்சை நீல இறகுகளால் ஒளிர்ந்து மலை உச்சிக்குச் சென்று நிற்கிறது. அந்த மயிலின் மேல் சிவப்பு ஆடையுடன் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு வேலையேந்திய பரம தெய்வம் ஓதிமலை முருகன் தோன்றினார். முருகனின் முகத்தில் புன்னகை, கண்களில் கருணை ஒளி, கையில் வேல், கத்தி, சங்குசக்கரம் என பல ஆயுதங்களுடன் மகத்துவமாக காட்சியளித்தார். அருகில் வள்ளியும் தெய்வானையும் அழகாக திகழ்ந்தனர். முருகன் ஓதிசித்தரிடம் வந்து கூறினார், ஓதி, உன் பக்தியால் நான் மகிழ்ந்தேன். நீ விரும்பிய ஞானம் நான் வழங்குகிறேன். இந்த மலையை எனது தலமாக ஏற்றுக்கொள்கிறேன். இங்கு வரும் அனைவருக்கும் நான் அருள் வழங்குவேன். அதைச் சொன்னவுடன் முருகன் தன் வேலால் மலை உச்சியில் நிலத்தை தட்டி ஒரு புனித கிணற்றை உருவாக்கினார். அந்த கிணற்றின் நீர் சித்தர் தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. அந்த நீர் அருந்தினால் நோய்கள் நீங்கி மனம் சுத்தமாகும் என்று நம்பப்படுகிறது. முருகனின் அருள் பரவக்கூடாது என நினைத்த சில அசுரர்கள் அந்த மலைக்கு வந்த பக்தர்களை தடுக்க முயன்றனர். அவர்கள் மலைக்கு அருகே பயங்கரமான புயலை உருவாக்கினர். ஆனால் முருகன் தனது வேலால் வானத்தை தட்டி என் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்று உறுதி அளித்தார். புயல் உடனே அடங்கியது. இந்த தலத்தில் முருகனுக்கு வெள்ளி வேல் மிக பிரபலமானது. இங்கு முருகன் பக்தர்களின் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். திருமண பிரச்சனை, குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, நோய் தீர்ப்பு போன்ற பிரார்த்தனைகள் எல்லாம் இங்கு நிறைவேறும். முருகன் இங்கு ஞானத்தை அருளும் தெய்வம் என்று சொல்லப்படுகிறார். அதனால் பல சித்தர்கள் இங்கு தங்கி இன்னும் தியானம் செய்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. பழங்காலத்தில் ஒரு சிறுவன் பேச முடியாமல் இருந்தான். அவன் தாயார் முருகனை வேண்டி என் மகன் பேச வேண்டும் என்று சத்தியம் செய்து ஓதிமலையில் ஏறினார். முருகனின் சந்நிதியில் குமர பஞ்சாக்ஷரி ஜபம் செய்தார். அப்போது சிறுவன் திடீரென வேல்முருகா என்று சொல்ல அனைவரும் அதிசயித்தனர். இன்றும் அந்த அற்புதம் பக்தர்களால் பாடப்படுகிறது. இன்றும் ஓதிமலைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். சித்தர் வழிபாடு, முருகன் அருள், புனித நீர் ஆகியவை அங்கு பக்தர்களின் மனதை தூய்மைப்படுத்துகின்றன. இந்த மலையில் தங்கி தவம் செய்தால் ஞானம், அருள், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.